பகுதியை வாசிப்போம். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தலைகளை தாழ்த்து. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமான கூடாரத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து உங்களுடைய பரிசுத்தமான வார்த்தையை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த நாளிலே நீர் தருகிற உங்களுடைய மேலான மேன்மையான பாக்கியத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வமே, இந்த வசனத்திலே இந்த வார்த்தையிலே வைத்திருக்கிற மகத்துவத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தை கேட்டு வாழ்வதற்கு எல்லா காரியத்திலும் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில ஆண்டுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை வாசித்த இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சமஸ்த இஸ்ரவேலை ஆண்ட தாவீது என்கிற இந்த ராஜா சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என கருணையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஏன் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும்? ஆண்டவராகிய கர்த்தர் தேவன் ஏன் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும்? நம்முடைய பேர் புகழுக்காகவா, அல்லது பணத்தையும் செல்வத்தையும் சம்பாதிப்பதற்காகவா? இல்லை. எனக்கு ஏன் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும்? நம்முடைய புகழுக்காக அல்ல, பணத்தையும் அல்லது செல்வத்தையும் சம்பாதிப்பதற்காக அல்ல. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் சிறுகணும், நம்முடைய தேவன் சகல காரியத்திலும் பெருக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே வெற்றியை தாரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வெற்றியை எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். எந்த காரியத்திலே இருந்தாலும் ஆண்டவர் தேவன் கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை தரும் பொழுது அதையே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு முறை உலக கால்பந்து போட்டியில பிரேசில் என்கிற ஒரு தேசம் வெற்றி பெற்றது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரேசில் இருக்கிற அந்த தேசம் அந்த உலக கால்பந்து போட்டியிலே அது வெற்றி பெற்றது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் விளையாடுகிற நேரம் அந்த தேசத்துல முழு விசுவாசிகளும் ஜபத்திலே தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. முழு விசுவாசிகள், அந்த தேசத்தில் இருக்கிற முழு விசுவாசிகளும் என்ன செய்தார்கள் என்றால் ஜபத்திலே தரித்திருந்தார்கள். ஜபத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் விளையாட வந்தபோது அவர்களுடைய பணியிலே என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கே மகிமை, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்கிற வார்த்தைகள் அவருடைய பணியில் எல்லாம் அங்கே அச்சிடப்பட்டு பொதிக்கப்பட்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கடுமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல,
வெற்றி பெற்றவுடன் அல்லேலூயா அந்த வீரர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த மைதானத்தில் கைகோர்த்து தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம்? சமீபத்தில் என்னுடைய பின்னாடியே என்னை ஃபாலோ பண்ணின்னு ஒரு தம்பதியினர் வந்தார். எனக்கு தெரியாது. என்னை பெரம்பூர்ல இருந்து அவர்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்போ வந்தவுடனே நான் வண்டியை நிப்பாட்டின உடனே அவர்களும் வண்டியை நிறுத்தினார். என்னை பார்த்து அந்த மகள் என்னை பார்த்தது ஸ்மைல் பண்ணி சிரிச்சு, அந்த சகோதரன் பார்த்து என்னை பார்த்து சிரிச்சார். எனக்கு யாருன்னு தெரியல. உடனே நிறுத்திட்டு அவங்களும் என் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்தாங்க. வராங்களே யாரு என்னன்னு தெரியல, வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ இந்த திருமண காரியங்கள் இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைகிட்ட சொன்னேன், கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தமாக வைமா, வந்தால் அந்த ட்ரெஸ் மாற்றுறதுக்கு மற்ற காரியங்கள் சொன்னேன். 2 பிள்ளைங்களும் வீட்டை ஃபுல்லாக மற்றெல்லாம் அடித்து எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் வேலை செஞ்சேன். அப்போ உள்ள என்னால் கூப்பிட்டு போக முடியல. உடனே கார் வாங்கி மேலே வாங்க. அப்போ அந்த பாப்பா சொல்லிச்சு, நான் தெரியல அவங்களுக்கு. எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் செமினரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். எக்ஸாம் எழுதும் போது வந்து நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணிக்கிறேன், எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, சரி. அவங்க ஹஸ்பண்ட் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஃபேமிலியாக போனோம். கல்யாணத்துக்கு மவுண்ட் ரோடில் இருக்கிற ட்ரெயின் சர்ச்சில் தான் அது ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. அப்போ போயிருந்தோம். அப்போது கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தப்போ நான் ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ண முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. அந்த மாப்பிள்ளை என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன். என்ன என்ன எனக்கு தெரியாது. ஏதோ போவோம், அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி அப்படியே மாறல அப்படியே அனுப்பிச்சிட்டேன். எனக்கு முன்ன பின்ன என்னன்னு தெரியாது. அவர் வந்து கன்னியாகுமரி ஆள். அவர் சரி என்னன்னு சொல்லிட்டு நானும் ஜெபம் பண்ணி விஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கலக்கமாகவே இருந்துச்சு. அப்போது இவங்க வந்துட்டேன்னு பார்த்தாங்க. அப்போ சொன்னேன், அங்கிள் நீங்கள் வந்தீங்க, மேரேஜுக்கெலாம் வந்தீங்க, ரைட் சார், ரொம்ப சந்தோஷம். எப்படியாது. அப்புறம் நான் கேட்டேன், நான் வந்து நாகர்கோவிலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சர்ச்சு நடத்துகிற பாஸ்டர் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் பார்த்து கேட்டேன், கல்யாணத்துக்கு நான் வந்தேன், எனக்கு அது உறுத்துலாவே இது முன்ன பின்ன என்னன்னே தெரியாது, நீங்கள் யாரு நான் யாருன்னு தெரியாது, ஏதோ அந்த பாப்பா தெரிய வந்தேன். நான் ஜெபம் பண்ண என்னை கட்டி குடிச்சினீங்களே அப்படின்னு கேட்டப்போ சொன்னார், இங்கே இதே கூட இருந்தது, நீங்கள் பண்ண ஜெபம் என்னை டச் பண்ணிச்சு பாஸ்டர். பண்ண அந்த ஜெபம் என் உள்ளத்தை தொட்டுது. அதான் சந்தோஷம் தாங்க முடியாத, யாருக்குன்னா கூட எனக்கு தெரியாது, நான் அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சென்னைக்கு வரணுமானா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு செய்யும் பொழுது எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துகிறோம்? ஆமென், அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மகிமைப்படுத்துகிற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு எதை செய்யாதது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த பிரேசில் நாட்டிலே நடந்த
அந்த வெற்றி, அந்த நாட்டுக்கு கிடைத்த அந்த வெற்றி, அந்த கால்பந்து அவைகளிலே உலக கோப்பை பெற்றவுடன் அவர்கள் தேவனை மைதானத்தில் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த எந்தெந்த காரியத்திற்கு இன்றைக்கு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனை எத்தனை பேர் மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாய் இன்றைக்கு காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னார்கள், எங்கள் வெற்றிக்கு இயேசு கிறிஸ்துவே காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் வெற்றிக்கு இயேசு கிறிஸ்துவே காரணம் என்று அவர்கள் வாயார புகழ்ந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் புகழ்ந்த காரியம் முழு உலகமே அதை பார்த்தது. அல்லேலூயா. ஆமென். முழு உலகமே அவர்கள் வாயார புகழ்ந்ததை, அல்லேலூயா, எங்கள் வெற்றிக்கு இயேசுதான் காரணம் என்று அவன் வாயார புகழ்ந்ததை முழு உலகமே பார்த்தது. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நடக்க போகிற, நடந்து கொண்ட எந்தெந்த காரியத்திற்கு இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெறுகிற வெற்றியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. 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 ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மகிமைப்பட வேண்டும். தேவன் எதையெல்லாம் உன் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிறாரோ அவை ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் நோக்கம் சரியாய் இருந்தது. சரியாய் இருந்தது. கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அஸ்திவாரம் உறுதியாய் இருந்தால்தான் கட்டிடம் நிலைத்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அஸ்திவாரம் உறுதியாய் இருந்தால்தான் மேலே கட்டப்படுகிற கட்டடங்கள் எல்லாம் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார். ஆமென். செலுத்தினால்தான் தொடர்ந்து வெற்றி மேல வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியும் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு காரியத்தில வெற்றி மேல வெற்றியை நாம் காண வேண்டுமானால், ஜெயத்தின் மேல ஜெயத்தை காண வேண்டுமானால், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை தாவீது சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, வாசித்த அந்த வேத பகுதியில சொல்லுகிறது, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். யாரை பார்த்து சொல்லுகிறான்? கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான். பெலிஸ்தியர் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தி கொண்டு வந்த கோலியாத் அவருடைய தோற்றத்தை பார்த்து, அல்லேலூயா, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற, திகில உண்டாக்குற, நடுக்கத்தை உண்டாக்குகிற இஸ்ரவேல் ஜனங்களையோ சவுலையோ பயமுறுத்தி கொண்டு வந்த இந்த கோலியாத்தை பார்த்து சின்ன பையனாயிருக்கிற தாவீது அவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைய தினம். அல்லேலூயா. இன்றைய தினம் எப்படி சொல்லுகிறார்? கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. என் கையில் ஒப்பு கொடுப்பார்.
என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், உன்னை கர்த்தர் நடத்துவாரானால், உனக்குண்டான காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொன்றிலும் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, நீ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது, என் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று. அல்லேலூயா. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதினான். அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் ஆண்டவருடைய துணையை கொண்டு, கர்த்தர் கொடுக்கிற பலனை கொண்டு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை கொண்டு இந்த காரியத்தை நான் செய்யும் போது, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அறிந்து கொள்வார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த காரியத்தை செய்யும் போது இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனை தாவீது மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சபையே, தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒன்றை நீங்களும் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். பெயருக்காக, புகழுக்காக அல்ல, பணத்துக்காக, செல்வத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் கர்த்தர் தேவன் உனக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காலவெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை எதிலே நம்ம மகிமைப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தரும் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே செய்த காரியத்திலே நீ என்ன கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்? அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில ஒரு சாட்சி உண்டா? கர்த்தர் செய்த காரியத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? அல்லேலூயா. ஒன்றுமே இல்ல, ஒரு கட்சிப்பு கீழே தவறி விழுந்துட்டா அது எடுத்து கொடுத்த உடனே தேங்க்ஸ். ஏன்? ஒரு கட்சிப்பு மிஞ்சி போனா அதோட விலை எவ்வளவு? 5 rupees அல்லது ஒரு 10 rupees. 10 ரூபாய் கட்சிப்புக்கு எதிராளி சொல்றா, நீ எடுத்து கொடுத்த தேங்க்ஸ். எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையில கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை எவைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்? எவைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம்? அல்லேலூயா. எப்போ நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்ன்ற உள்ள நமக்கு தவிக்கணுங்க. தவிக்கணும். எல்லாம் நடந்துச்சு, முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, போயிடுச்சு நினைக்கிற வாழ்க்கை இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கருமையான தேவ பிள்ளைகளே, பவுல் எழுதுகிறார், ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்து என்னிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் போதும் கர்த்தர் மகிமைப்படணும், செத்துட்ட பிறகு மகிமைப்படணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனை எவைகளில மகிமைப்படுத்துகிறோம்?
தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சபையே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே எவைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், எவைகளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, 47 வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த கூட்டத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த ஜன கூட்டத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த ஜனக்கூட்டத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, புறஜாதியர் மட்டுமல்ல, கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் உள்ள ஜாதிகள் யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை எவைகளிலே எதிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் வாழ்கிறோம். அல்லேலூயா. அநேக குடும்பங்களிலே பார்க்கும்போது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து, அல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெறும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, பிள்ளைகளை வெற்றிக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஏதாயிலும் ஒன்றிலே தேர்ச்சி பெறும்போது, பாஸ் பண்ணும் பொழுது பிள்ளைகளை வெற்றிக் கொள்வார்கள். என் பிள்ளைகள் எப்படி தெரியுமா? புத்திசாலி, ஆமென், அறிவாளி, இரவும் பகலும் படித்து உழைத்து அவள் எல்லாவற்றிலும் பாஸ் பண்ணா. அல்லேலூயா. நல்ல பணம் சம்பாதிக்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்? பிள்ளைகளை மெச்சிக் கொள்வார்கள். ஆனால் இந்த அறிவையும் இந்த புத்தியையும் இந்த ஞானத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்தது யார் என்பதை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மறந்து போகிறார். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யார் கொடுத்தது அறிவு? யார் கொடுத்தது புத்தி? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அறிவையும் புத்தியையும் எல்லாவற்றையும் கொடுத்தது யார்? அல்லேலூயா. அவன் நல்ல மார்க் எடுத்தா, நல்ல இடத்துல படிச்சா, நல்ல வேலைக்கு போயிட்டா, நல்ல நிலையில வந்துட்டா என்று சொல்லி பிள்ளைகளை வெற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை மறந்து விடுகிறதை பார்க்கிறோம். இந்த கடின வாழ்க்கையிலே அநேக குடும்பங்களை கர்த்தரை மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு மகிமை செலுத்துவது இல்லை, அவருக்கு மகிமையை கொடுப்பது இல்லை. என் பிள்ளைக்கு கர்த்தர் ஞானம் கொடுத்தார், என் பிள்ளைக்கு கர்த்தர் அறிவை கொடுத்தார், என் பிள்ளைக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் உதவி செய்தார். பாஸ் பண்ண உதவி செய்தார், நல்ல வேலை கிடைக்க உதவி செய்தார், நல்ல வருமானம் கிடைக்க உதவி செய்தார். இன்றைக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் வேலையை பிடிக்கிறாரு, வருமானத்தை குறைச்சிடறாரு, கொரோனா உண்டாக்கி வேலையிலிருந்து எல்லாரும் வெளியே தள்ளிடுறாரு. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொண்டார். ஆமென்.
எல்லா ஜன கூட்டத்தாரும் அறிந்து கொள்ள வேண்டும். சபையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனக்கூட்டத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளும், அவர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. சபையே, தேவ பிள்ளையே, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. உனக்குண்டான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். இந்த தாவீதை கோலியாத்து ரொம்ப அற்பமா எண்ணினான். அல்லேலூயா. ரொம்ப அற்பமா எண்ணினான். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல 42, 43 நீங்கள் வாசிக்கும் போது, பெலிஸ்தேர் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்ட பண்ணினான். சபையே, தேவ பிள்ளையே, உன்னை ஒருவேளை மற்றவர்கள் உன்னை அசட்ட பண்ணலாம். அல்லேலூயா. உன் வார்த்தையை அசட்ட பண்ணலாம். என கருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். ஆமென். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கோலியாத் அறியல. அவனோடு கூட, தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தாவீது எங்கெல்லாம் போகிறானோ கர்த்தர் கூடவே போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியன், இந்த கோலியாத் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறியவில்லை. ஆகினால்தான் தாவீதை பார்த்து அவன் என்ன செய்தான்? அசட்ட பண்ணினான் என்று பார்க்கிறோம். அசட்ட பண்ணினான். சபையே, தேவ பிள்ளையே, உன்னை ஒருவேளை அசட்ட பண்ணுகிறவளாய் இருக்கலாம். உன் குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் அசட்ட பண்ணுகிறவளாய் இருக்கலாம். உன்னை பார்த்து அசட்ட பண்ணுகிறவளாய் இருக்கலாம். உன் தொழிலையோ, உன் வாழ்க்கையையோ, உன் குடும்பத்தையோ, உன் ஊழியத்தையோ, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்த்து மற்றவர்கள் உன்னை அசட்ட பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே, இந்த தாவீதை கோலியாத், இந்த பெலிஸ்தியன் அசட்ட பண்ணினான் என்று பார்க்கிறோம். அசட்ட பண்ணினான். அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதோடு கூட ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த தாவீது தான் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்? தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. நீர் என்னோடு கூட இருக்கு. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால், உன்னோடு கூட இருந்திருப்பாரானால், உன்னை யார் அசட்ட பண்ணினாலும், ஆமென், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, நீ வேலை செய்கிற இடத்திலும் சரி, உன் தொழில் ரீதியிலும் சரி, அல்லேலூயா, உன்னை யார் அசட்ட பண்ணினாலும், ஆமென், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் அறியல. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர்கள் அறியல. என கருமையான தேவ பிள்ளைகளே,
இந்த கனையிட வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட இருக்கிறார் என்று அவளுக்கு தெரியல. அவர்கள் அறிந்து கொள்ளல. ஆகினால்தான் உன்னை அசட்டை பண்ணுகிறார்கள். உன்னை அசட்டை பண்ணுகிறார். கலந்தார், பயப்படார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. அவன் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, தாவீது ஏன் கையில தடி வச்சிருக்கிறான்னா அவனுடைய தொழில் என்ன? ஆடு மேய்க்கிற தொழில். அல்லேலூயா. ஆமென். என கருமையான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, அவன் கையில தடி இருந்தபடியினால் பெலிஸ்தர் தாவீதை பார்த்து கேட்கிறான், அல்லேலூயா, நீ தடிகளோடு வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். சபித்தான். 42ஆம் வசனத்தில் அசட்டை பண்ணினான். 43ஆம் வசனத்தில் தாவீதை என்ன செய்தான்? சபித்தான். சபையே, தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னை சபித்திருக்கலாம். அல்லேலூயா. உன்னை அசட்டை பண்ணியிருக்கலாம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை மற்றவர்கள் பல சூழ்நிலையில் அசட்டை பண்ணியிருக்கலாம். உன்னை சபித்திருக்கலாம். தாவீதை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தியனாகிய கோலியாத். அல்லேலூயா. பெலிஸ்தியனாகிய கோலியாத் சபித்தான் என்று பார்க்கிறோம். நீ மற்றவர்களாலே சபிக்கப்பட்டவனாய், சபிக்கப்பட்டவனாய் உன் வாழ்க்கையிலே நீ காணப்படலாம். அல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை உலகத்தார் அறிந்து கொள்ளணும். ஆமென். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கிறோம். அதிலே அவன் அசட்டை பண்ணினான், அவன் சபித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தர் தாவீதோடு கூட சேர்ந்து போராடுகிறார் என்பதை கோலியாத் அறியவில்லை. ஆமென். தாவீதோடு கூட இருந்து கர்த்தர் போராடுகிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அசட்டை பண்ணினாலும் வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்கள் தாவீதை பார்த்து, அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, அவனை என்ன செய்தார்கள்? ஆமென். அசட்டை பண்ணினான், சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்திலே வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அல்லேலூயா. தாவீதை பார்த்து அழைக்கிறார், நீ என்னத்துல வா, நான் உன்னுடைய சரீரத்தை, அவன் என்ன செய்கிறான்? ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அல்லேலூயா. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் நீ என்னிடத்தில் வருகிறாய், நானோ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நானோ நீ நிந்தித்த, நீ நிந்தித்த, என கருமையான தேவ பிள்ளைகளே, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். அல்லேலூயா. நீ யாரை நிந்தித்தையோ, எந்த தேவனை நிந்தித்தையோ, அல்லேலூயா, அந்த தேவனுடைய நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது அங்க புறப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவரா சொல்ல, இன்றைய தினம், ஆமென், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே கொடுப்பார். அல்லேலூயா.
என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் உன்னை அசட்ட பண்ணினாலும், யார் உன்னை அல்லேலூயா நிந்தித்தாலும் சபித்தாலும், என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால், என கருமையான தேவ பிள்ளையே, தாவீது சொல்லுகிறார், அல்லேலூயா, இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார். அல்லேலூயா, ஆமென். தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த காலங்களில எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்குரிய ஒரு தேவ பிள்ளைகளால் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்? கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உனக்கு செய்யும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா, அல்லேலூயா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது எல்லா காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்து முடிஞ்சிச்சு, கர்த்தர் செஞ்சாரு என்பதை அப்படியே விடுகிறது இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சி சொல்லணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததை நினைத்து, அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் சபை நடுவில் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சுகம் கொடுத்தாலும் சரி, பலன் கொடுத்தாலும் சரி, கர்த்தருடைய அழிவிலிருந்து மீட்டெடுத்தாலும் சரி, கர்த்தருடைய குடும்ப வாழ்க்கையில பல காரியங்களை செய்திருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என கருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமான ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒரு வேலை கிடைக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு கொடுக்கிறார், அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு உன்னை, அல்லேலூயா, அவர் சொல்லுகிறார், என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு உன்னை என் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இஸ்ரவேலில் இருக்கிற தேவன், இந்த பூலோகத்தார் எல்லாரும், தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எல்லா ஜனக்கூட்டத்தாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தினார். சபையே, கர்த்தரின் ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை செய்தாரோ செய்ய போகிறாரோ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன், அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆமென். அங்க பார்க்கிறோம் 48ஆம் வசனம். அப்பொழுது அந்த பெலிஸ்தியர் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியருக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு
அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த பெலிஸ்தியன், எந்த கோலியாத் தாவீதை அசட்ட பண்ணினானோ, சபித்தானோ, அதே கோலியாத்தை, அல்லேலூயா, அதே பெலிஸ்தியனை, அல்லேலூயா, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியினால் அந்த பெலிஸ்தியனை வீழ்த்தும்படியா, அல்லேலூயா, அவனை கொல்லும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, ஆமென். வாழ்க்கைக்கும் உனக்குண்டான சகல காரியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த பொல்லாத கூட்டமாய் இருந்தாலும், எந்த பொல்லாத மனுஷனாய் இருந்தாலும் அவனை எல்லாவற்றிலும் அல்லேலூயா முறியடித்து உனக்கு வெற்றியை கொடுக்க கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல யார் அசட்டை பண்ணினாலும், யார் உன்னை சபித்தாலும், யார் உன்னை அற்பமாய் எண்ணினாலும், அல்லேலூயா, அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி உனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார், உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்களும் நாமும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சபையை கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கர்த்தரை எல்லா இடத்திலும் மகிமைப்படுத்தணும். சபையிலும் மகிமைப்படுத்தணும், குடும்பத்திலும் மகிமைப்படுத்தணும், சமுதாயத்திலும் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீ போகிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அனுபவம் தாவீதுக்குள்ள இருந்தது போல உனக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து தேவன் நம்மை நடத்தும்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை வாழ்க்கையில் நீ செய்தீர். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை வாழ்க்கையில் நீ செய்தீர். இன்னும் நான் உண்மை மகிமைப்படுத்தாமல் வாழ்கிறேன். ஆண்டவரே, என்னை அசட்ட பண்ணவர்கள் மத்தியில, என்னை சபித்தவர்கள் மத்தியில, ஆண்டவரே, என்னை அற்பமாய் எண்ணினவர்கள் மத்தியில என் கூட நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறியாமல் எத்தனையோ காரியங்களை செய்தார்கள், எத்தனையோ காரியங்களை என்னை அசட்ட பண்ணினார்கள். அப்பா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எத்தனையோ காரியங்களில எனக்கு ஜெயத்தை கொடுத்தீர், எனக்கு வெற்றியை கொடுத்தீர். ஆனால் உண்மை நான் மகிமைப்படுத்தாமல் நான் வாழ்ந்தேன். ஆண்டவரே, மகிமைப்படுத்தாமல் நான் காணப்பட்டேன். ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் நீர் மன்னித்து, ஆண்டவரே, தாவீது எல்லா காரியத்திலும் உம்மை மகிமைப்படுத்தினார். தாவீது எல்லா காரியத்திலும் உம்மை மகிமைப்படுத்தினார். ஆனால் நானோ உம்மை மகிமைப்படுத்த வேண்டிய காரியத்திலெல்லாம் நான் தவறி போயிட்டேன். ஆண்டவரே, நான் தவறி போயிட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எத்தனையோ காரியத்தை வாழ்க்கையில செய்தி, எத்தனையோ காரியத்தை என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல நீ செய்தீர். ஆண்டவரே, ஆண்டவர் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நான் தவறி போனேன். மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் மகிமைக்குரியவர், நீர் ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற வெற்றி, நீர் கொடுக்கிற ஜெயம், நீர் எனக்கு கொடுக்கிற எல்லா காரியம் என்னுடைய புகழுக்காக அல்ல. ஆண்டவரே, நான் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. ஆண்டவரே, செல்வங்களை சேர்ப்பதற்காக அல்ல. உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரே, உம்மை உயர்த்தி உலகத்தின் மக்களுக்கு காண்பிப்பதற்கு எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை, ஆண்டவரே, அநேகர் என்னை அசட்டப்பட்டவர்களுக்கு முன்பதாக, என்னை சபித்தவர்களுக்கு முன்பதாக, என்னை அற்பமாய் எண்ணினவர்களுக்கு முன்பதாக, எனக்கு எதிராய் வந்தவர்களுக்கு முன்பதாக, ஆனால் எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நான் மகிமைப்படுத்தி காண்பிக்கிறேன். ஆண்டவரே,
நான் உம்மை மகிமைப்படுத்தி காண்பிக்கணும். என் வாழ்க்கையில நான் உம்மை காண்பிக்கணும். என் குடும்பத்துல உம்மை காண்பிக்கணும். என் வேலை ஸ்தலத்துல உம்மை காண்பிக்கணும். என் தொழில் ரீதியில உம்மை காண்பிக்கணும். ஆண்டவர் ஊழியத்துல காண்பிக்கணும். சபையில உம்மை காண்பிக்கணும். சமுதாயத்துல உம்மை காண்பிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை ஆண்டவர் பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளணும். எல்லா ஜன கூட்டங்கள் அறிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வாழணும். ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ ஒரு சாட்சி சொல்வதற்கு நான் வெட்கப்பட்டிருக்கிறேன். சாட்சி சொல்லாமலும் மகிமைப்படுத்தாமலும் வாழ்ந்து இருக்கிறேன். எத்தனை நாட்களை கடத்திட்டேன், வாரத்தை கடத்திட்டேன், மாசத்தை கடத்திட்டேன், வருஷத்தை கடத்திட்டேன். ஆண்டவரே, நீ பண்ணின, நீ செய்த எல்லா நன்மைகளை என் வாழ்க்கையில அனுபவித்து பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கூட உம்மை மகிமைப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, thank you Lord. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? எல்லாரும் யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த தவறினோமோ அவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு என்பதை பூலோகத்தார் அறிந்து கொள்ளணும். தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாயானா நீ வெற்றி மேல வெற்றியை கண்டுகொண்டே இருப்ப, பார்த்து கொண்டே இருப்ப. ஹல்லேலூயா. ஜெயத்தை பார்த்து கொண்டே இருப்ப. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த எத்தனை காரியங்களில நாம் தவறி போயிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, thank you Lord. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாது யார். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாது யார். விவரிக்க முடியாது யார். ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாது யார். விவரிக்க முடியாது யார். எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா.
துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, காலை பரிசுத்த ஆராதனை வழி சன்னிதானத்தில் சமூகத்திலே நீர்களை கூடி வரும்படி செய்த மாபெரும் கிருபைக்காக இந்த வாழ்க்கையில தாவீது எப்படி இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று தேவனே உம்மை மகிமைப்படுத்தும்படி தாவீது காணப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்கிற, நீ செய்த, நீ செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய், உம்மை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எங்களை இந்த உலகத்திலே யார் எங்களை அசட்டம் பண்ணினாலும், எங்களை சபித்தாலும், எங்களை அற்பமாய் எண்ணினாலும், எங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும், பேசினாலும், செயல்பட்டாலும் எங்களோடு ஒரு தேவன் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீதுக்கு விரோதமாய் பெலிஸ்தேனாகிய கோலியாத் எதிர்த்து வந்த பொழுது தாவீதை எல்லா சூழ்நிலையிலும் அசட்டம் பண்ணி, சபித்து, அற்பமாய் எண்ணி, ஆண்டவரே எல்லா காரியத்திலும் அவன் பேசினார். தாவீதுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறீர் என்பதை அவன் அறியலப்பா.
அவன் அறிந்திருந்தால் அவன் இப்படி பேசியிருக்கவே மாட்டான். அவன் அறியல. இது யார் என்பதை தாவீதோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி போராடி வெற்றியை கொடுத்து ஆண்டவரே அவருடைய ஜீவனை அழிக்க கிருபை கொடுத்து அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலும் தொழில் ரீதியிலும் தன்னுடைய எதிர்காலத்திலும் ஊழியத்திலும் சபையில் சமுதாயத்திலும் யார் எப்படிப்பட்டவர்கள் எழுப்பினாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அசட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்குரிய வார்த்தைகளை சொல்லினாலும் சபித்தாலும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை அற்பமாய் எண்ணினாலும் எதிரிட்டு வந்தாலும் வெற்றியை கொடுக்கிற தேவனில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் அந்த வெற்றியை கண்ட நாங்கள் ஒவ்வொன்றிலும் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அவைகளிலே நாங்கள் குறைவுள்ளவளாய் இருந்தால் எங்களை மன்னித்து இனி வரும் நாட்களிலே உங்களை எல்லா விதத்திலும் தாவீதை போல மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலே கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தோடு குடும்பங்களை ஆசீர்வதித்து வெற்றியை கொடுக்கிற வெற்றியின் வேந்தர் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் விரும்பி கேட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆமென் என்று பதில் தந்து ஆண்டவரே தாவீது வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் வெற்றியை ஜெயத்தை கொடுத்த கர்த்தரே அப்படிப்பட்ட பாக்கியத்துக்குள்ளே நடந்து ஆசீர்வதி கிருபையாய் நடந்து ஆசீர்வதி சபையில் அறிவிக்கப்பட்ட எல்லா அறிவிப்புகளையும் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கு ஆமென் என்று பதில் கொடுத்து நடக்கும். இந்த நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாருடைய நாமத்தை கொண்டு அடிமை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலமான பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கு எப்பொழுது நிலைத்திருப்பாராக. ஜெய கிறிஸ்து போன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து போன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து பாடி சமாதானத்தின் தேவன் அனைவரோடு கூட என்றென்றைக்கு உள்ள உள்ளத்தில் இல்லத்தில் தங்கி இருப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.